Hi guys, good morning. Welcome to TT the Trading Engineer. நம்ம சேனலுக்கு புதுசாக வரவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம பண்ணுற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டே இருக்கும். ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போ நம்ம S&P 500 பார்ப்போம். S&P 500 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஃப்ளாட் ஓப்பனிங் கொடுத்து புல்லிஷாக மூவ் ஆகிட்டுருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் வந்து இப்போ வந்து ஆல் டைம் ஐயை பிரேக் பண்ணி மேலே போயிட்டுருக்கு. ஸோ இது வந்து உங்களுக்கு குளோபல் இண்டெக்ஸில் வந்து ஒரு பாசிட்டிவ் இம்பேக்ட் கொடுக்குது. ஸோ அடுத்து வந்து நம்ம ஏப்ரல் 1க்கான பிரேக் அவுட் லெவல்ஸ் பேங்க் நிஃப்டி பார்த்துருவோம். நேற்று நம்ம வீடியோவில் சொல்லியிருந்தோம், அதாவது மார்ச் 31 வந்து நம்ம சொல்லியிருந்தோம் நல்ல ஃபால் வரப்போகுது, கண்டிப்பாக மார்க்கெட் வந்து ட்ரெண்ட் ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஸோ ஆல்மோஸ்ட் வந்து உங்களுக்கு 1.5% ஃபால் ஆயிருந்தது. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்தராக வந்து ஃபால் தான் எதிர்பார்க்குறோம், கண்டிப்பாக ஃபாலாகவும் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ என்ன ஒரே ஒரு விஷயம்னா, நமக்கு வந்து இது இப்போதைக்கு வந்து குளோபல் இண்டெக்ஸில் வந்து நாஸ்டாக் வந்து பாசிட்டிவாக இருக்கிறதுனால கேப் அப் மார்க்கெட் ஆகிறதுன வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஒருவேளை கேப் அப் ஆகிற பட்சத்தில் வந்து ஃபர்தராக மேலே போகிறதுக்கான வாய்ப்புமே இருக்குது. ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தால் கண்டிப்பாக ஃபாலோ ஆகும். ஸோ நம்ம இப்போ லெவல்ஸ் பார்த்துடலாம். நமக்கு வந்து இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 33139 இருக்குது. அடுத்து சப்போர்ட் 2 வந்து 32800 இருக்குது. சப்போர்ட் 3 வந்து 32405 இருக்குது. ஸோ அது ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 33588 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 33986 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 3 வந்து பார்த்தீங்கன்னா 34439 இருக்குது. மார்ச் 31 பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டவுன்ஃபால் இருக்குன்னு நம்ம சொன்னோம், பேரிஷாக இருக்குன்னு. ஸோ அதே மாதிரி பேரிஷாக மூவ் ஆயிருந்தது. ஸோ ஏப்ரல் 1 பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஃபஸ்ட் சப்போர்ட் வந்து 33139 இருக்குது. ஸோ அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சின மார்க்கெட் வந்து அடுத்து 33 அந்த சப்போர்ட்டை பிரேக் பண்ணிச்சின மார்க்கெட் வந்து அடுத்து வந்து 32800 ஃபால் ஆகும். ஸோ கண்டிப்பாக மிஸ் பண்ணாதீங்க, நாளைக்குமே ஒரு ட்ரெண்டிங் மார்க்கெட்டாக இருக்க போகுது. ட்ரெண்டிங் எப்போ ஆகும்னா உங்களுக்கு ஃப்ளாட் ஓப்பனிங் நடந்தால் கண்டிப்பாக கீழே ஃபால் ஆகும். ஒரு வேளை கேப் அப் ஆனால் மார்க்கெட் வந்து அகைன் ஃபால் ஆக தான் போகுது. பட் நம்மளோட லெவல்ஸ் பிரேக் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறது வந்து உங்களுக்கு சேஃபாக இருக்கும். ஸோ நிஃப்டியில் வந்து இமீடியட் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 14650 இருக்குது. சப்போர்ட் 2 வந்து 14565 இருக்குது. சப்போர்ட் 3 வந்து 14467 இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரெசிஸ்டன்ஸ் 1 பார்த்தீங்கன்னா 14758 இருக்குது. ரெசிஸ்டன்ஸ் 2 வந்து 14865 இருக்குது. மார்ச் 31 வந்து நம்ம ஒரு 3 ஸ்டாக் கொடுத்துருந்தோம். என்னென்ன ஸ்டாக்ஸ்னு பார்த்துருவோம். பாரதி ஏர்டெல் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம டாடா கெமிக்கல்ஸ் கொடுத்துருந்தோம். நெக்ஸ்ட்டு வந்து ஓட்டாஸ் கொடுத்துருந்தோம். ஸோ அது 3 எப்படி மூவ் ஆயிருக்குன்னு பார்த்துருவோம். பாரதி ஏர்டெல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சூப்பரான ஃபால் ஆயிருக்கு, உங்களுக்கு பார்த்தா தெரியும். நம்ம லெவலில் பிரேக் பண்ணி ஃபர்தராக கண்டினியூஸாக ஃபால் ஆயிருக்கு. ஸோ ஆல்மோஸ்ட் 1% வந்து ஃபால் ஆயிருக்கு, 6 rupees வரையும் ஃபால் ஆயிருக்கு. இது ஒரு நல்ல டீசெண்டான ஃபால் தான். நேற்று நம்ம சொல்லியிருந்தோம், நம்ம வந்து அட்லீஸ்ட் 1% வந்து மூவ் எதிர்பார்க்குறோம். ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம 1% மூவ் எதிர்பார்க்குறோம். ஸோ நமக்கு வந்து 1% மூவ் கிடச்சிருக்கு. ஸோ அடுத்து நம்ம ஓட்டாஸ் பார்க்கலாம். ஓட்டாஸ் பார்த்தீங்கன்னா நம்ம லெவலில் வந்து அப்சைட் பிரேக் பண்ணியிருக்கு. அப்சைட் பிரேக் பண்ணி ஆல்மோஸ்ட் 0.6% வந்து மூவ் ஆயிருக்கு. 6 rupees மூவ் கொடுத்துருக்கு. இது 1% மூவ் ஆகலை, இருந்தாலும் நம்ம லெவலில் பிரேக் பண்ணி சின்ன அப் மூவ் கொடுத்துருக்கு. அடுத்து வந்து நம்ம ஏப்ரல் 1க்கான ஸ்டாக்ஸை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் ஸ்டாக் வந்து ஆக்சிஸ் பேங்க். ஆக்சிஸ் பேங்க் பார்த்தீங்கன்னா சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு, ரொம்ப நேரோ ரேஞ்சாக இருக்குது, கண்டிப்பாக மார்னிங் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ நீங்கள் வெயிட் பண்ணால் ஒரு நல்ல என்ட்ரி எடுக்கலாம். ஸோ மார்ச் 31 பார்த்தீங்கன்னா எல்லா பேங்க்குமே வந்து நல்ல மூவ் கொடுத்துருந்தது. பட் ஆக்சிஸ் பேங்க் வந்து மூவ் ஆக சர்வீஸ் போயிருந்தது. ஸோ நம்ம வந்து ஏப்ரல் 1 அதாவது இன்றைக்கி வந்து நல்ல மூவ் ஆகும் நம்ம எதிர்பார்க்குறோம். கண்டிப்பாக ஆக்சிஸ் பேங்க் வாட்ச் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வந்து சிமெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா இது ஒரு சிமெட்ரிக் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ இதுவும் நல்ல ஒரு கம்ப்ரஸ் மோடில் தான் இருக்குது, கண்டிப்பாக ஏதாச்சும் பிறக்கும் பிரேக் அவுட் கொடுக்கும். ஸோ சிமெண்ட்ஸ் வாட்ச் பண்ணுங்கள். ஸோ அடுத்து வந்து எஸ்ஆர்டி வந்து ஒரு சிமெட்ரிக்கல் ட்ரையாங்கிள் ஃபார்ம் ஆயிருக்கு. கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 days வந்து ஃபுல்லாக சைட்வைஸ் போயிருக்கு. கண்டிப்பாக வந்து ஏப்ரல் 1 வந்து கண்டிப்பாக ஒரு நல்ல மூவ் கொடுக்கணும் எதிர்பார்க்குறோம். அட்லீஸ்ட் 2% மூவ் நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் இன்றைக்கி எப்படி மூவ் ஆகுதுன்னு. ஸோ நம்ம என்னென்ன ஸ்டாக்ஸ் கொடுத்துருக்கோம், ஆக்சிஸ் பேங்க், சிமெண்ட்ஸ் அண்ட் எஸ்ஆர்டி. ஸோ இது 3மே வந்து கண்டிப்பாக நல்ல மூவ் கொடுக்கும், வாட்ச் பண்ணுங்கள். நம்ம ஸ்டாக்ஸில் வந்து ட்ரேட் பண்ணி ப்ராஃபிட் பண்ணுறவங்க தயவுசெய்து கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் வீடியோவில் இம்ப்ரூவ் பண்ணணும்னா மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ நம்ம வீடியோவில் வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி மாடிஃபை பண்ணி போடுவோம். ஸோ டெய்லி வந்து இனிமேல் சின்ன டிப்ஸ் கொடுத்துட்ருப்போம், அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள், அது உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மார்ச் 31 பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேங்க் நிஃப்டி வந்து பேரிஷாக இருக்குது, கண்டிப்பாக ஃபால் ஆக போது நம்ம சொல்லியிருந்தோம். அந்த வீடியோ பார்த்தவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ அடுத்து பாருங்கள், கண்டிப்பாக அடுத்தும் ஃபால் ஆகிருக்கு. ஸோ ஸ்டில் நம்ம வந்து பேரிஷ் மார்க்கெட்டில் தான் இருக்கோம். உங்களுக்கு ஒன் டே சார்ட் பார்த்தா புரியும். உங்களுக்கு அடுத்தடுத்து பாருங்கள் கண்டினியூஸாக ஃபால் ஆகிட்டுருக்கு. ஆஸ் பர் ஒன் டே சார்ட் வந்து மார்க்கெட் வந்து பேரிஷாக இருக்குது. ஸோ நம்ம 1 hour சார்ட்டை அனலைஸ் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. ஸோ 1 hour சார்ட் பார்த்தா உங்களுக்கு கிளியராக ட்ரெண்ட் புரிஞ்சிடும். இங்கே பாருங்கள், ஒவ்வொரு டைமும் வந்து லாஸ்ட்டு 1 month-ஆக உங்களுக்கு ஹை எல்லாமே ரெடியூஸ் ஆகிட்டே இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேங்க் நிஃப்டி வந்து 1 hour சார்ட்டில் பார்த்தா ஒவ்வொரு டைமும் வந்து ஐ வந்து நம்மளுக்கு கீழே போயிட்டே இருக்குது. அதாவது லோயர் ரைஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. லோயர் ரைஸ் வந்து சைன் ஆஃப் பேரிஷ் மார்க்கெட். ஸோ எப்படி ஃபால் ஆகிட்டு இருக்குன்னு பாருங்கள். ஒரு சின்ன அப்பும் அப்புறம் ஃபர்தராக ஒரு ஃபால், நெக்ஸ்ட் மறுபடியும் ஒரு சின்ன அப்பும், அகெயின் ஃபர்தராக மறுபடியும் இன்னொரு ஃபால், அடுத்து அகெயின் ஒரு அப்பும், அகெயின் ஒரு ஃபால், அகெயின் ஒரு அப்பும். ஸோ நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், அகெயின் ஒரு ஃபால், அகெயின் ஒரு ஃபால் வரும் நம்ம எதிர்பார்க்குறோம்.
மார்ச் 31 லெவலில் பிரேக் பண்ணுற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபர்தராக ஃபால் ஆகும். ஸோ நம்ம மார்ச் 31 சொல்ல மாதிரி தான் ஃபர்தராக ஃபாலோ இருப்போம்னு சொல்லியிருந்தோம். கண்டிப்பாக ஃபால் வந்திருக்கு. ஸோ நம்ம அகெயின் ஃபால் தான் எதிர்பார்க்குறோம். ஒருவேளை யுஎஸ் மார்க்கெட் நாஸ்டாக் வந்து பாசிட்டிவ் க்ளோஸ் ஆகிற பட்சத்தில் நமக்கு வந்து கண்டிப்பாக ஒரு கேப் அப் மார்க்கெட் கண்டிப்பாக இருக்கும். கேப் அப் ஆகிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து ஃபால் ஆகும். பட் ஃபர்தராக நம்ம எதிர்பார்த்த லெவல் ஃபால் ஆகாது. சின்ன ஃபால் கண்டிப்பாக இருக்கும். ஸ்டில் வி ஆர் இன் பேரிஷ் சைடு ஒன்லி. ஓகே கைஸ், அடுத்து வந்து நம்ம குளோபல் இண்டெக்ஸஸ் பார்ப்போம். குளோபல் இண்டெக்ஸஸ் வந்து யுஎஸ் மார்க்கெட்டான நாஸ்டாக் வந்து 1.76% வந்து பாசிட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து நமக்கு என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா நாளைக்கு நம்ம மார்க்கெட் வந்து கேப் அப் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ஸோ அடுத்து வந்து யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாமே வந்து ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ நெகட்டிவாகவும் இல்லாமல் பாசிட்டிவ் இல்லாமல் எல்லாமே கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக இருக்குது. ஸோ உங்களுக்கு பார்த்தா புரியும். எஃப்டிஎஸ்சி வந்து 0.7% வந்து நெகட்டிவாக இருக்குது. கேக்ஸ் வந்து 0.3% வந்து நெகட்டிவாக இருக்குது. அடுத்து டேக்ஸ் வந்து 0.02% நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்ஸ் வந்து எல்லாமே உங்களுக்கு ஃப்ளாட்டாக தான் இருக்குது. ஸோ நெகட்டிவாகவும் இல்லாமல் பாசிட்டிவாக இல்லாமல் எல்லாமே ஃப்ளாட் மார்க்கெட்டாக இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம எதுவும் டிசைட் பண்ண முடியாது. அடுத்து நம்ம எஃப்ஐ டேட்டா பார்த்துருவோம். ஸோ எஃப்ஐ வந்து இந்த வீக்கில் வந்து அதிகபட்சமான செல்லிங் வந்து 1685 பண்ணியிருக்காங்க. ஸோ டிஐ பார்த்தீங்கன்னா அடுத்த எஃப்ஐக்கு ஆப்போசிட்டாக பையிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது டிஐ வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாஸ்ட் 1 வீக்காக வந்து ஃபுல்லாக பையிங் பண்ணிருக்காங்க. ஸோ ஃபுல்லாக பாசிட்டிவாக இருக்காங்க. ஆனால் எஃப்ஐ வந்து நெகட்டிவாக இருக்காங்க. ஸோ டிஐ வந்து தொடர்ந்து பையிங் பண்ணிருக்காங்க. எஃப்ஐ வந்து தொடர்ந்து செல்லிங் பண்ணிருக்காங்க. அதனால தான் இன்றைக்கி மார்க்கெட் வந்து சின்ன ஃபால் கொடுத்து அடுத்து ரிக்கவர் ஆகி ஃப்ளாட்டாக வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. ஸோ ஏப்ரல் 1 வந்து 2 பேருமே செல்லிங் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக ஃபால் ஆகும். 2 பேருமே பையிங் பண்ணுற பட்சத்தில் ஃபர்தராக அப் மூவ் இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கமாடிட்டி பார்த்துருவோம். கமாடிட்டி வந்து பார்த்திங்கன்னா கோல்டு வந்து 0.52% வந்து பாசிட்டிவாக இருக்குது. சில்வர் வந்து 0.44% வந்து பாசிட்டிவாக இருக்குது. காட்டன் வந்து 0.05% ஃப்ளாட்டாக இருக்குது. க்ரூட் ஆயில் வந்து 0.43% பாசிட்டிவாக இருக்குது. ஸோ நேச்சுரல் கேஸ் வந்து நெகட்டிவாக இருக்குது. அடுத்து வந்து நம்ம கரன்சி பார்த்துருவோம். டாலர் ருபீஸ் பார்த்திங்கன்னா 0.37% நெகட்டிவாக இருக்குது. யூரோ வர்சஸ் ருபீஸ் பார்த்தீங்கன்னா 0.19% நெகட்டிவாக இருக்குது. ரெண்டுமே வந்து நெகட்டிவாக தான் இருக்குது. ஓகே கைஸ், நம்ம வீடியோ எண்டுக்கு வந்துட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ. அன்டில் பாய்.